நேரம் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் உங்களை யாரோ ஏமாத்தி இருந்தாங்கன்னாவோ, வருத்தப்படுத்தியிருந்தாங்களோ, அவங்களுடைய உருவத்தை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிலர நினைச்சு வாழ்த்த முடியாது. அப்படி வாழ்த்த முடியலன்னா, அவர்கள் மனம் திருந்தி வாழ்க வளமுடன். அவர்கள் மனம் திருந்தி வாழ்க வளமுடன்ங்கிறத வாழ்த்திட்டே வாங்க. அது மாரி காலையில எந்திரிச்சோனே, உங்கள இறைநிலைக்கு ஒப்படைச்சிருங்க. இதான் நம்ம சொல்ற 7வது அற்புதமான விஷயம். இந்த நாளை வந்து இதில ஏற்படக்கூடிய இன்பமோ, துன்பமோ அனைத்தும் இறைநிலை எனக்கு கொடுக்கிற விஷயம். இன்பமாக இருந்தால் நான் செய்த செயலுக்கு அல்லது என்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் இன்பமாக இருக்கிறது. துன்பமா இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக எனக்கு துன்பம் வருகிறது. அதனால அந்த துன்பத்தில் இனிமே நான் விழிப்புணர்வுடன் இருந்து, அந்த துன்பத்தை வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று உங்களுக்கு நீங்களே சுய சங்கல்பம் செஞ்சுட்டே வாங்க. எங்க போனீங்கனாலும் மகிழ்ச்சி அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் பிரார்த்தனையே வைக்கல. நம்மள போய் பிச்சை எடுக்கிற மாரியா நம்ம போய் கேட்கிற நிலையில வைக்கவே இல்ல. அந்த மாரி அல்லாம எதா இருந்தாலும் நமக்கு நாமே சுய சங்கல்பமாக பண்ணி, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறுவதற்காகவே சாமிஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்.